வெல்ல நீதான் காதல் சொல்ல மாட்டா ராஜா போட்டாளே. Hi hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ப்ரிவ்யூ பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் வீடியோ இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய இமேஜோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜோ உங்கள் ரிலேட்டிவ் இமேஜோ யாருடைய இமேஜ் வேணால் எடிட் பண்ணலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி. அதே எப்படி நான் சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம அந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இப்போ தான் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன், ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த வீடியோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைன் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்பில் லிங்க் கொடுத்துருக்கான். வேண்ட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிங்க மட்டும் தான் எடிட் பண்ணிக்க முடியும். எப்படி இம்போர்ட் பண்ணுறதா ஒரு QR கோடு கொடுப்பேன். அந்த QR கோடு கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறது நான் ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 3 பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப் தான் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. எடுக்கிற டெலிகிராம் குரூப்பில் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அது எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பண்ணி தான் இருக்குங்களா? அந்த டேட்டை நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட்டுக்கு QR கோடு ஃபாண்ட் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணுறது வெயிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லலாம். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேண்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துலாமோ. ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு குரூப் 1 அப்படின்னு எடிட் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா எடிட் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரூம் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி மட்டும் தான் எடிட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ ஒரு 2 ஃபோட்டோ தேவைப்படுது. 2 ஃபோட்டோ மட்டும் பிக்சர் ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டுக்கும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோவும் அதில் எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து அந்த கிளிக் பண்ண பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்புறம் கேலரிக்கு எல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ண பண்ணுறீங்க, ஓகேங்களா? நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றது அந்த ஃபோட்டோ மட்டும் டச் பண்ணால் மட்டும் போதும் அதே ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா வந்துடும். வந்து பார்த்தா கீழே ஒரு ரிமூவ் பீச் இருக்குல்ல, அந்த ரிமூவ் பீச்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதே போல் ஒரு 2 இமேஜ், ஓகேங்களா? உங்களுடைய இமேஜ் பார்த்தா ஒரு 2 இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க, ஓகேங்களா? நிறைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க எனக்காக, ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்தாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இங்கே வந்து ஆட் பண்ண ஃபோட்டோ குரூப் 1 எடிட் தமிழ் அப்படின்னு, ஓகே? ஜஸ்ட் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணால் கீழே ஒரு ஃபோட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிடுவேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர்ஃபில் கொடுத்து ஃபில்லை கிளிக் பண்ணி சால்வ் ஒன்று கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இது நீங்கள் பேக்ரவுண்ட் ரூப் பண்ணி வைக்கிற ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பக்கவா இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும், ஓகே? செட் ஆகனே இப்போ தான் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து நீங்கள் பிக் ஆட் பண்ண ஒரே ஒரு பிக் மட்டும் தான் கரெக்டாக பார்த்து எங்கே ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:1:4 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? கரெக்டாக அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்துட்டு ஃபில்ன்ற கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா 2வது ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் எடுத்து வந்து வேறு உங்களுடைய 2வது ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா பக்காவாக ஃபோட்டோ தான் செட் ஆகிடும் இந்த ஒரு ஃப்ரேமில், ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க நெக்ஸ்ட் அதே ஃபோட்டோவை இங்கே ஆட் பண்ணுங்கள், ஓகே? கலர்ஃபில் கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி அதே ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட டெலிவரி நிறைய ஃபோட்டோ இருக்குன்னா நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோ இங்கே இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது பாக்ஸாக இருக்கும், ஓகே? அந்த கிளிக் பண்ணி அந்த உங்கள் ஃபோட்டோ மட்டும் அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர்ஃபில் கொடுத்துட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் எங்கே இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்கு 1080 பிக்சல் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுங்க. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அவ்வளோ 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரியில் இந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.